நீங்க பல வெற்றி படங்களை நீங்க தந்திருக்கிறீங்க. இந்த இசைத்துறைக்கு நீங்க வர்றதுக்கான பிற்புலம் என்ன மாதிரி இருந்தது? பிற்புலம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஸ்கூல் ஒழுங்காக படிக்கல. அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது, சின்ன பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய சீஃப் மினிஸ்டர் ஆகணும், பெரிய கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறத விட சினிமாவில் போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லாம் சினிமா தான். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து சினிமா பார்த்து பழகுறாங்கன்றதுனால எனக்கும் எல்லாரும் மாதிரியும் சினிமாவில் போய் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு மியூசிக் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப ஆசை சினிமாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு. என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் காலேஜ் கல்ச்சரல் காம்படிஷன்ஸ்லாம் போய் நிறைய பாட ஆரம்பிச்சு கம்போஸ் பண்ணி பாட ஆரம்பித்த உடனே மற்றவங்களாம் பாடுறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க, நம்ம மட்டும்தான் கம்போஸ் பண்ணுறோம், ஒரு யூனிக் டேலண்ட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபில்ம் மியூசிக் பண்ணுறதை சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தென் ஐ டிசைட் டு பிகம் மியூசிக் டைரக்டர் விதவுட் நோயிங் மியூசிக் தெரியாமலே நான் வந்து மியூசிக் டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். மியூசிக் தெரியாமல் சென்ஸ் கிராமர் தெரியாது எனக்கு, பட் டியூன் நானே லிரிக்ஸ் எழுதி கம்போஸ் பண்ணி பாட ஆரம்பிச்சேன். கேரளையும் நல்ல ரொம்ப வாயால ரொம்ப ஹம் பண்ணப்படுற பாட்டு தான் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி. ஸோ அது வந்து டிஃப்ரெண்டான மியூசிக் அண்ட் நீங்க வந்து ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்டை வச்சு செய்திருக்கிறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. அந்த சாங் நான் எப்படி பண்ணேன்னு சொன்னால், ஸ்ரீலங்கன் பாப் சிங்கர் தினேஷ் கனகரத்னம் வந்து ஒரு தடவை மெயில் அனுப்பி என்னோட சாங்ஸ்லாம் கேட்டு பாருங்க சார், நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மெலடி அவரோட டெமோஸ்லாம் அனுப்பிச்சி விட்டுருந்தாரு. ஒவ்வொரு சாங் கேட்கும்போது ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் குவாலிட்டி மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் வாய்ஸ் எனக்கு. ஓகே தினேஷ், நீங்கள் சென்னைக்கு வாங்க, நம்ம மியூசிக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சென்னைக்கு வர வச்சு அவரும் நானும் சேர்ந்து இந்த எனக்கு ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் ஒன்றுமே தெரியாது, அவரும் ஹி ஹாஸ் ஈக்குவலி கான்ட்ரிபியூட்டட். அந்த மெலடி கம்போஸ் பண்ணும்போது நிறைய ஸ்டைலிஷான விஷயங்கள் அவரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணார். பண்ணிவிட்டு ஆத்திச்சூடின்ற பாட்டு ஒன்றா இது ஒரு கூட்டு முயற்சின்னு தான் சொல்லணும் ஆத்திச்சூடியை பொறுத்த வரைக்கும். அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இஸ் வெரி ஹைலி டேலண்டட் மியூசிஷியன். அதுக்கப்புறம் கூட அவரை வந்து என்னோட நினைத்தால் நிற்கும் அப்படின்ற படத்தில் பியா பியா அப்படின்ற சாங்கோட ஓப்பனிங் வேர்ட் பாட வச்சேன். அப்புறம் வேட்டைக்காரன் விஜய் ஆக்ட் பண்ணுற வேட்டைக்காரன் படத்தில் ஒரு போர்ஷன் ரேப் பாட வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இங்கே உள்ள டேலண்ட் இராஜ் வீரரத்னே அப்படின்ற ஒரு மியூசிஷியன் கூட என்னோட வேட்டைக்காரன் ஃபிலிமில் ரிதம் ஒன்று ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி போன் கில்லர் அப்படின்ற ஒரு ரேப் சிங்கர் கூட என்னோட வேட்டைக்காரன் படத்தில் ரேப் ஆர்டிஸ்டாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நான் ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து 3 நல்ல டேலண்டட் ஸ்ரீலங்கன் மியூசிஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. போக போக நிறைய பேருக்கு நான் கூட ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பப்ளிக்காக நிறைய இன்டர்வியூஸில் வந்து என்னோட இமெயில் ஐடி தான் உங்கள் டெமோஸ் அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட இமெயில் ஐடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ வில் பி ஒர்க்கிங் வித் மோர் டேலண்டட் மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இளைஞர்களுக்கு நாளை என்ற அமைப்பால வந்து மியூசிக் ப்ரோக்ராம் செய்ய வந்திருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்ரீலங்காக்கு விசிட் பண்ணி அதுவும் ஜஃப்னாவுக்கு ஆஃப்டர் த வார் நீங்க விசிட் பண்ணி இருக்கிறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா யாழ்ப்பாணம் அப்படின்ற ஊரை பத்தி நம்ம தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் இது வரைக்கும் நியூஸ்ல படிச்சது பத்திரிகையில படிச்சதுதான் தவிர்த்து நேரில் போய் இது வரைக்கும் இது என்னால் எதுவும் யூகிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாஃப்னால என்னோட ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே அங்கே உள்ள கோயில்கள், அதாவது நான் ஜாஃப்னால இறங்கி யாழ்ப்பாணத்தில் இறங்கி ஒரு 5 நிமிஷம் நான் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோயில்கள் நான் வரிசையாக பார்த்தேன். ரொம்ப நல்ல தமிழ் ட்ரெடிஷன். இன்ஃபேக்ட் தமிழ் வந்து தமிழ்நாட்டோட நல்லா பேசுகிற ஊர் வந்து யாழ்ப்பாணம் தான். நீங்களாம் பேசுகிற தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப செந்தமிழ் இன்னும் தமிழ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக தமிழை நிறைய மாடிஃபை பண்ணி நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் சேர்த்து பேசிகிட்டு இருக்கோம். தமிழ் செந்தமிழாக பேசுகிறது மட்டும்தான். யாழ்ப்பாணம் ஊரை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணேன். அங்கே உள்ள நிறைய பேர்ட்டு நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தரையாக பார்த்து பேசினேன். அப்புறம் அந்த ஸ்டேஜில் நான் அந்த லைவ் ப்ரோக்ராம் பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து அசம்பிள் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அங்கே சேர் கூட இல்லை போடுறதுக்கு, நின்றும் நாங்கள் பார்க்க ரெடின்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்சம் பேர் வந்து ஒரு 4-5 ஹவர்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராமுக்காக நின்று பார்த்தது வந்து ரொம்ப மனசை நெகிழ வச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் நான் அங்கே இருந்த பரபரப்பில் டென்ஷனில் ஒரு விஷயம் சொல்ல முடியல. நான் வந்து யாழ்ப்பாணத்தில் விஜயாண்டனி மியூசிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் மியூசிக்ன்றது மியூசிக் மட்டும் கிடையாது, கர்நாடிக் ஹிந்துஸ்தானி மட்டும் கிடையாது, டெக்னாலஜி. அதை எப்படி டெக்னாலஜி கூட அடாப்ட் பண்ணிட்டு இப்போ ஃபில்ம் மியூசிக் நான் பண்ணுறதுக்கு வந்து வெறும் மியூசிக் நாலேஜ் மட்டும் பத்தாது, என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் சேர்த்து பயிற்சி கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஜயாண்டனி மியூசிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஜாஃப்னால தான் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது விஷயமான அறிவிப்பு வந்து நெக்ஸ்ட் மேபி கவர்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு
ஒரு விஷயம் கொடுக்குறேன். ஜாஃப்னா ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. கூடுதல் சீக்கிரம் ஜாஃப்னா வந்து இன்னொரு பெரிய லெவலில் டெவலப் ஆகி நல்ல ஒரு 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 பிஸ்னஸ் நகரமா உருவாக போகுதுன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கு. 20 வருஷத்துக்கு முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா பாட்டுகள்ல வந்து கர்நாடக சங்கீத சாயல் இருக்கு. இப்ப வர்ற பாடல்களை பாத்தீங்கன்னா டிஜேஸ் அப்படின்னு கணக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்த காலத்துல வந்து எது உங்களோட ரசிகர்களை சென்றடையக்கூடியது மாதிரி இருக்குது? ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு பேட்டர்ன்ல நீங்க மியூசிக் பண்ணாலும் அதை நல்லா பண்ண ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. நீங்க கர்நாடிகா வேணா பண்ணுங்க. இப்ப என்னோட முதல் படத்துல வந்து சப்போஸ் உன்ன காதலிச்சுன்னு ஒரு பாட்டு இருந்துச்சு. அது வந்து பியூர் ஹம்சத்வனி ராகத்துல தான் நான் பண்ணேன். அந்த பாட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி நிஞ்சா மூட்டில் நீயே நிற்கிறாய்னு ஒரு பாட்டு வந்து பிருந்தாவன சரகான்ற ராகத்துல பண்ணேன். அதே என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து அங்காடித்திரை அப்படின்ற ப்ராஜெக்ட்ல அவள் அப்படி ஒன்று மலைகள் என்ற ப்ராஜெக்ட் அதை என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி அதை என்ஜாய் பண்ற அதே ரசிகர்கள் வந்து ஆத்திச்சூடி மாதிரி சாங் பண்ணும்போதும் டயலமா பண்ணும்போதும் தோழி அந்த காதலியா நாக்குமுக்க பண்ணும்போதும் அதே என்ஜாய் பண்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா நம்ம எதையும் உருப்படியா அந்த ஜானலை கரெக்டா பண்ணும்போது எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணுவாங்க. நீங்க என்ன வேணா பண்ணலாம். இது பழைய மியூசிக், இது புது மியூசிக் அப்படின்னு மியூசிக்ல வந்து வேறுபாடே கிடையாது. எந்த ஒரு ஜானர்ல நீங்க கையை வச்சு பண்றீங்களோ அதை வந்து சின்சியரா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கமர்ஷியலா எளிமையா கம்யூனிகேட் பண்ணிங்கன்னு சொன்னா எந்த விதமான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்களாம் வெல்கம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மியூசிக்ல வந்து எல்லா ஜானருமே இருக்கும். முதல் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஃபியூஷன் இருக்கும், ஃபுல் பியூர் கர்நாடிக் இருக்கும், குத்து பாட்டுனா அதோட மேக்ஸிமம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்க என்கரேஜ் பண்றீங்க. நீங்க இசையமைக்கிறீங்க வேட்டைக்காரன் படம். விஜய் நடிக்கிறார். அதோட அவர மகனும் அந்த படத்துல பாட்டு பாடி இருக்கிறார். வீரகேசரி வாசகர்களுக்காக அதுல இருந்து ஒரு பாட்டு எங்களுக்காக பாட்டு பாடி காட்டணுமா? சரி, அந்த விஜய் அவரோட சன்னும் சேர்ந்து பாடின அந்த பாட்டை நான் சொல்றேன். பாடி காட்டுறேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் புடிச்சா உடம்பு பொடி, நான் சிரிச்சா வானவெடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ அடி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். அந்த பாட்டோட பல்லவி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.